ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ராயன் படம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ராயன் படத்தோடைய ஒன்லைனர், ஒரு தப்பு செஞ்சுட்டு மறைஞ்சு வாழ இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஏதாவது ஒரு தப்புனால நிலையா வாழ முடியாது, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்ப அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய முடிவு எடுத்து காட்டுது. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனைய சரியா அனுபவிச்சாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் ஊரா ஓடணும் அப்படிங்கிறதா இந்த படம் தெளிவா எடுத்து காட்டுது. இப்போ வாங்க இந்த படத்தோடைய கதைக்களம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ரொம்பவே ஏழ்மையான தாய் தந்தையர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 3 பசங்க இருக்காங்க. பெரியவர் படத்தோடைய ஹீரோ தனுஷ் காத்தவராயன், அடுத்து முத்துராயன், இன்னொரு தம்பிங்க, மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 4வதா அவங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை என்னவா இருக்கணும்னு இந்த 2 தம்பி பசங்களும் அவங்க அண்ணனான தனுஷ்ட கேட்க, எனக்கு பாப்பா தாண்டா வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதே அண்ணன் தம்பிகள்கிட்ட கேட்டா, எங்களுக்கு தம்பி தானே வேணும், என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா, கிரிக்கெட் விளையாட ஆள் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே நல்லாதான் இருக்கு, ரசிக்கும்படியா இந்த சீனு. இதே தம்பிக்காரன் அண்ணன்ட்ட கேட்கும் போது, அதான் தம்பிங்க நீங்க 2 பேர் இருக்கீங்களே, அடுத்து ஒரு பாப்பா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, நம்ம கதாநாயகன் எதிர்பார்த்தபடியே அங்க பெண் குழந்தை தாங்க பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கும் எங்க இவங்களை பேர் வைக்க விட்டா ஏதாவது குழப்பி விடுவாங்களேன்னு நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சு துர்கான்ங்கிற பேரை அந்த பெண் குழந்தைக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெரிய பையன்ட்ட தம்பி தங்கச்சிங்களை பாத்துக்கப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா போறாங்க. போனவங்க 2 நாள் ஆகி திரும்பவும் வரல. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்களா, வேற எங்கேயாவது போயிட்டாங்களா அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்ல. இதனால 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி 3 பேத்தையும் வளர்க்கிற பொறுப்பு நம்ம கதாநாயகன் கைக்கு வருது. இந்த ஊர்ல இருக்க ஒரு பூசாரி கிட்ட போய் தாய் தந்தையருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காட்டி ஹீரோ அங்க போறாரு. ஆனா அந்த பூசாரி தெய்வனா பில்லி சுனியோ இந்த மாதிரி எல்லாம் வைப்பாரு போலத்துக்கு. அவர்கிட்ட நரபலி கொடுக்கறதுக்காக ஒரு பெண் குழந்தைய கேட்டு வந்திருக்காங்க. ஆனா அவரு 3 பசங்க, ஒரு பெண் இருக்கு, யார் வேணும்னு கேட்க, உங்களுக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்ல, தனுஷ் மற்றும் 2 தம்பிங்க குட்டி பாப்பா 3 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பூசாரி அந்த குட்டி பாப்பாவை தூக்கி அவங்கள்ட்ட நரபலி கொடுக்கறதுக்காக முயற்சி செய்யறாரு. அப்ப தனுஷ் வேற வழியே இல்லாம தன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக அந்த பூசாரியை கொன்னுறாருங்க. கொன்னதுல இருந்து படத்தோட கதை மாறுது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஊரை விட்டு வெளியில போய் வேற ஒரு ஊர்ல ஆளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு லாரியில தெரியாம ஏறி சுத்திக்க போறாங்க. அங்க சேகர்னு ஒரு நபர் அறிமுகமாகறாரு. அவர் தான் தனுஷுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறாருங்க. தனுஷ் தான் 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி 3 பேத்தையும் படிக்க வச்சுட்டு இவங்களுக்காக தான் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது நிறைய படத்துல பார்த்த கதைக்களமா இருந்தாலும் கூட சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய தம்பிக்கு படிப்பு சுத்தமா ஏறல. அந்த தம்பி படிப்பை அப்படியே பாதியில நிப்பாட்டிட்டு அண்ணன் கூட வேலைக்கே வந்தாரு. சின்ன தம்பி மட்டும் காலேஜ் வரைக்கும் படிச்சிட்டு இருக்காரு. தங்கச்சியும் நல்லா படிச்சிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மார்க்கெட்லயே நல்ல சென்ட்ரல் பிளேஸ்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கடை ரன் பண்றதுனாவே நல்ல இன்கம் வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நல்ல மக்கள் கூட்டம் இருக்கிற இடம். இது இல்லாம கதாநாயகனே சமைக்கிறாரு அப்படின்னா டேஸ்ட் வேற லெவல்ல தானே இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை பாத்துக்கிறாரு. ஆனா அந்த 2வது தம்பி பாருங்க, கொஞ்சம் ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அடிதடி தகராறு அப்படின்னு தேவையில்லாத வழியில போற பணான எடுத்து வேட்டியில விட்ட கதை மாதிரி சில சண்டை சச்சரவுல மாட்டிக்கிறாருங்க. இந்த 2வது தம்பிய ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணது. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுக்கும் 2வது தம்பிக்கும் பெரிய மன வருத்தம் வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிய பார்க்க வந்தவங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்க மாப்பிள்ளனால நிறைய சீர்வரிசை கேட்கறாங்க. அதனால அந்த கடையை எழுதி கொடுத்துறேன், பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க காசையும் கொடுத்துறேன், கல்யாண செலவையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தானே சேர்த்துக்கிறாருங்க. ஆனா இது இந்த 2 தம்பிங்களும் ஏத்துக்கல. இதை நம்ம தங்கச்சிக்கு கொடுத்துட்டு நாம என்னென்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. தங்கச்சியோ எனக்கு இது உடன்பாடு இல்லைன்னா எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ ஒரே வார்த்தை தாங்க கேட்கிறாரு, நம்ம இந்த ஊருக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்கிறாருங்க. எதுவுமே கொண்டு வரல. அப்ப எதுவுமே இல்லைனாலும் நம்மளால பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கறத அந்த இடத்துல நல்லாவே புரிய வைக்கிறாரு. இத 3வது தம்பி கூட ஏத்துக்கிறாரு. ஆனா 2வது தம்பியால ஏத்துக்க முடியல. அப்பதான் தான் லவ் பண்ண பொண்ணோடையும் பிரச்சனை. லவ் பண்ண பொண்ணோட அப்பா வந்து, ஏண்டா உன் தங்கச்சிக்கு மட்டும் நல்ல அரசாங்க வேலை, நிரந்தரமா வருமானம் வர்றது மாதிரி மாப்பிள்ளைய பிடிச்சிருக்க, என் பொண்ணுக்கு அந்த மாதிரி நான் பிடிக்கலாம்னு பார்த்தா நீ வந்து பிடிச்சுக்கிட்டு என் உசுர வாங்குறியடா அப்படின்னு திட்ட. அது நியாயமான ஒண்ணுதான். ஆனா அதுக்கு கோவப்பட்டு 2வது தம்பி அந்த பொண்ணோடைய அப்பாவை அடிச்சிடறாருங்க. இதனாலதான் லவ் பண்ண பொண்ணும் இவன் மேல கோவமா போனை விட்டுட்டு போயிருது. இப்படி எல்லா பக்கமும் ஒரு சோகமான சூழ்நிலை வரும்போது வேற வழியே இல்லைன்னு குடிக்கிறாருங்க. குடிச்சிட்டு இருக்கும் போது அங்க வேற ஏதோ காரணத்துக்காக சில பேர் சிரிக்கிறாங்க. அது இவனை தான் பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினைச்சு இவங்களோட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போதுதான் தெரியுது முக்கியமான கதையோட கட்டத்துக்குள்ள வந்திருக்காங்கன்னு. என்னன்னா, இந்த ஏரியாவில 2 வில்லன் குரூப் இருக்குங்க. ஒரு வில்லன் குரூப் ஏற்கனவே டாமினேட்டா இருந்த ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இடத்துல மிகப்பெரிய வில்லன் குரூப்பா இருக்கு. செத்து போனா பாத்தீங்களா வில்லன், அவனோட பையன் தாங்க நம்ம எஸ்.ஜே. சூர்யா. இவன் ஒரு பக்கம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த 2 குரூப்புக்கும் எப்படா பிரச்சனை
பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா கடந்த ஒரு 4-5 வருஷமாவே சண்டை இல்லையா. சண்டையை எப்படியாவது தூண்டி விடணும்னு புதுசா வந்த போலீஸ் அதிகாரி முயற்சி பண்றாருங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம பிரகாஷ்ராஜ் தான். ஆனா பிரகாஷ்ராஜோட அப்பாவை இந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்க நடு ரோட்ல எரிச்சு கொண்டு இருப்பாங்க. அதனால இந்த 2 குரூப்பையுமே போட்டு தள்ளணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அவரே செயற்கையா குரூப்பை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சண்டை உருவாக்குறதுக்காக பார்ல உட்கார்ந்து இருக்க குரூப் தான் இந்த குரூப். அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவோட தம்பி அவங்கள போட்டு பொழக்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் செத்து போறாங்க. அதுல தான் நம்ம மெயின் வில்லனான பருத்தி வீரன் சரவணனோட பையனை தெரியாம இவங்க கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட கதைக்களமே மாறுது. இதுக்காக சரவணன் என்ன பண்றாருன்னா தனுஷுக்கு போன் பண்ணி, உன் தம்பி தான் என் பையனை கொண்டுட்டான், அதனால அவனை ஒப்படைச்சிரு, உனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி தான் நினைச்சுக்க, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு வான் பண்றாருங்க. இப்படியே ஏத்திருந்தா கூட படம் நல்லா தான் இருந்திருக்கும் போலத்துக்கு. இங்க என்ன ட்விஸ்ட்னா, தனுஷ் நான் தம்பி தப்பு பண்ணிட்டான் பாருங்க, கொலை பண்ணிட்டான்ல, அதை கூட புரியபடி சட்டத்துக்குள்ள நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா கூட நல்லபடியா திரும்பி வரலாம். ஆனா அது இல்லாம அவனுக்காக சண்டை போட போய் அந்த பெரிய டானையே போட்டு தள்ளுறாருங்க. நம்ம பருத்தி வீரன் சரவணனே போட்டு தள்ளிடுறாரு. இப்ப போலீஸ் எல்லாருமே யாரு போட்டு தள்ளிருப்பான்னு நினைச்சா அப்பாவை கொன்னதுக்காக நம்ம எஸ்.ஜே. சூர்யா தான் பழி வாங்கி இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. ஆனா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு நம்ம பண்ணலையே, வேற எவன்டா பண்ணது அப்படிங்கிற குழப்பம். ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்க, ஒரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா இவன் தான் பண்ணா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கும் மெயின் வில்லனுக்குமே சண்டை வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாங்க இல்ல, ஏற்கனவே ஜெயிலர் படம் பார்த்தோம். ஜெயிலர் படத்துல தான் புள்ள ஒரு ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுதான் ஜெயிலரா இருக்க அவங்க அப்பா தான் புள்ளைய காப்பாத்துறாரு. கடைசியிலே தான் புள்ளதான் மிகப்பெரிய அயோக்கியனா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த புள்ளையே கொல்றாருங்க. அதே மாதிரிதான் என்ன இதுல அப்பன் பையனுக்கு பதிலா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி வர்ற கதைக்களம் எல்லாமே பெரிய அளவுக்கு ரசிக்கும்படி இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்த அஜித் படம் இது மாதிரி நிறைய படத்துல இதே மாதிரியான கதைக்களம் தான் பார்த்திருக்கோம். இதேதான் இந்த படத்திலே நடக்குது. அதனால செகண்ட் ஹாஃப் ஒன்னும் பெருசா அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியல அப்படிங்கறதா உண்மை. தனுஷோட 50வது படம்னால நிறைய சீன்ஸ் ரசிக்கும்படி இருந்தது. அதுலயும் குறிப்பா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைய ஒருத்தன் எழுதி கேட்க வந்திருப்பாங்க. அப்ப அவனை மிரட்டுவான் பாருங்க, அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. பாட்சா படம் மாதிரி உண்மையா சொன்னேன் அப்படிங்கிற டயலாக் வேற லெவலா இருந்தது. இதுக்கப்புறம் 3வது தம்பி இருக்கான் பாருங்க, காலேஜ்ல ஒரு எலெக்ஷன்ல நிப்பான். நமக்கு எலெக்ஷன்லாம் வேணாண்டா, அதெல்லாம் வாபஸ் வாங்கிரு, படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு என்ன சொல்லுவான். இதை கேட்டு அந்த 3வது தம்பியும் வருத்தமா இருக்கான். நிறைய பல சிக்கல் இருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு தேவையான பணத்துல இன்னும் 5 லட்சம் குறையுது. இதை எப்படி பரட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வருது. நம்ம தனுஷ் தம்பிகளை பார்த்து, நீ என்ன தின்னுகிட்டே இருக்க, வேலை வெட்டிக்கு போய் சம்பாரிடா, சம்பாரிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்ல 2வது தம்பி வேலை தேடி போறாங்க. என்ன வேலைன்னா ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறாப்புல, என்ன எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டா ஒருத்தனும் வேலை இல்லைன்னு துரத்தி விடுறாங்க. இதான் லாஜிக் கொஞ்சம் பெருசா மிஸ்டேக் ஆனது மாதிரி இருக்கு. இவங்களே ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காங்க, ஏற்கனவே ஃபாஸ்ட் ஃபுட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஏரியா மாதிரி இன்னொரு ஏரியாவில் தள்ளுவண்டி கடை போட்டிருந்தாலே நல்ல கல்லா கட்டி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அடிதடியில போய் இறங்குறாரு. நம்ம எஸ்.ஜே. சூர்யா கூடயே ரவுடியா மாறியாருங்க, பெரிய டானா ஏறாரு 2வது தம்பி. இந்த 2வது தம்பி போனது மட்டும் இல்லாம 3வது தம்பியையும் அந்த மாதிரி டான் குரூப்ல சேர்ந்து அடியாள் வேலைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு கட்டத்துல எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நேரடியா போட்டி வர நம்ம ஹீரோவை போட்டுல ஆள் அனுப்புறாங்க. அந்த குரூப்ல தான் நம்ம தனுஷோட தம்பிங்க 2 பேருமே இருக்காங்க. அந்த 2 பேருமே வந்து அண்ணனை குத்திடுறாங்க. தங்கச்சியை கடத்திட்டு போனதை எப்படியோ காப்பாத்தி அங்க இருந்து குத்து வாங்கின தனுஷ் ஒரு இடத்துல போய் மறைமுகமா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. மறைமுகமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்பவும் வந்து இவங்களை எப்படி பழி வாங்க போறாரு அப்படிங்கறதா கதை. இது ரொம்பவே மொக்கையா தான் இருந்தது. இது கடையில தம்பி விஜய் சூர்யாவோட சேர்ந்தனால நல்ல காசு வந்துருங்க. அதனால அந்த பொண்ணையே காதலிச்சு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாரு. பாதுகாப்பு கொடுத்த இந்த சேகர் முதல்ல டவுனுக்கு வந்தாங்கல்ல, அவங்கள ஒரு கட்டத்துல எஸ்.ஜே. சூர்யா போட்டு தள்ளியாருங்க. ஏன்னா 3வது தம்பி திருந்திடலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பார்க்க கேட்டிருப்பாரு. அவரும் உதவி பண்றேன்னு சொல்ற நேரத்துல இந்த எஸ்.ஜே. சூர்யா இந்த வேலையை பார்த்து விட்டாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி எஸ்.ஜே. சூர்யாவோட 2வது பொண்டாட்டியை தூக்கிடுறாருங்க. 2வது பொண்டாட்டியை தூக்கிட்டு தான் தங்கச்சியை கற்பழிச்சவனை என்கிட்ட ஒப்படி, உன் 2வது பொண்டாட்டியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போதான் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு மேட்டர் தெரியுது. என்னன்னா ஹீரோவோட தங்கச்சியை தூக்கும் போது அந்த ஹீரோவோட தங்கச்சியை ஒருத்தன் அந்த குரூப்ல இருந்து ரேப் பண்ணிடுறாங்க. அவன் தான் எஸ்.ஜே. சூர்யாவோட ரைட் ஹேண்ட் மாதிரியே தெரிஞ்சவன். இந்த இடத்துல ஏற்கனவே பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்குன்னு டயலாக் ரிப்பீட் ஆயிருக்கும். ஆனா அதுவும் பெருசா ரீச் ஆகல. ஏன்னா மார்க் ஆண்டோனில வந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் ரசிக்கும்படியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்படியே நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த போலீஸ் பெருசா ரோல் கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த சமாதான மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு அந்த போலீஸ் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, 2 பேரும் சமாதானம் ஆகிக்கங்கன்னு சமாதான மீட்டிங் வச்சு பேசுறாங்க. இதுல விஜய் சூர்யாவும் அந்த தம்பிகளும் திரும்பி வந்து ஹீரோ கிட்ட சேர்றாங்க. அண்ணன் என்ன மன்னிச்சிருன்னு பெரிய தம்பியும் சின்ன தம்பியும் கேட்க நம்ம ஹீரோ மன்னிச்சிடறாருங்க. அதுக்கு முன்னாடி
நம்ம தனுஷோட தங்கச்சியை ஒருத்தன் பண்ணிருப்பான் பாருங்க, அவனை கொல்ற சீன்லாம் வேற லெவலா இருந்தது. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த சமாதான கூட்டம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சம்மதமே இல்லாம கொண்டாடுறேன்னு சொல்லி ஒரு பாட்டை போடுறாங்க. அந்த பாட்டு நல்லா தான் இருந்தது. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தனுஷ் எல்லாத்தையும் போட்டு தள்ள போறாருங்க. மூணாவது அண்ணனை தங்கச்சியே குத்தி கொண்டாடுறா. இல்ல எஸ்.ஜே. சூர்யாவையும் கொண்டுட்டு ரெண்டாவது தம்பியையும் கடைசியில குத்தி கொல்றதோட அந்த படம் முடியுது. இதேதான் ஜெயிலர்லயும் பார்த்திருந்தோம். என்ன அது ஜெயிலரோட பையன், இது தம்பி, அவ்வளவுதான் வித்தியாசம் மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது தம்பிக்கு பிறந்த குழந்தையும் தனுஷுகிட்டையும் தனுஷ் தங்கச்சி கிட்டையும் உங்க குழந்தைய உங்க ரத்தத்தை வளர்க்க முடியாதுன்னு கொடுத்துறாங்க. இவங்க இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு புறப்பட்டுருப்பாங்க. இதுல நடுவுல அந்த பிரகாஷ்ராஜ் போலீஸா வந்தாரு பாருங்க, அவர் ஒரு கேம் பிளே பண்ணிருப்பாரு. என்னன்னா சமாதானமாகற மாதிரி ஆகி அங்க இருக்க குரூப் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிரு, உனக்கு மேல இருக்க கேஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிடுறேன், உன்னைய எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் போன் பண்ணி கேட்டா நம்ம ஹீரோ போன் எடுக்காம வேற எங்கிட்டோ அவர்கிட்ட சொல்லாமலே போயிட்டாருங்க. ஏன் அப்படின்னா பிரகாஷ்ராஜ் நம்ம விஷயம் தெரிஞ்சு அவனையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ ஏற்கனவே தான் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஊரு விட்டு ஊரு மறைஞ்சு வாழ்ற மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை திரும்பவும் தொடர்றாருங்க. இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய கதை என்னன்னா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த தப்புக்கான தண்டனையை அந்த இடத்துல அனுபவிச்சா நீங்க இருக்கிற இடமே சொர்க்கமா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத யதார்த்தமா பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லாதான் இருக்கு. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி மூளை வேணும் அப்படிங்கிறதா நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும்.